நாங்க கதை கேட்க ரெடி. நானும் கதை சொல்ல ரெடி சாய்க்குட்டி. ஒரு அழகான ராஜ்யம் இருந்ததாம். அந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அந்த நாட்டை ரொம்பவே சிறப்பா ஆட்சி புரிஞ்சு வந்தாராம். ஒரு நாள் ராணிக்கு குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை ஒரு இளவரசியாம். ராஜாவுக்கும் ராணிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இளவரசி பிறந்ததுல. ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு சந்தோஷமே இல்லையாம். ஏன்னா இளவரசர் தானே நாட்டை காப்பாத்துவாரு, இளவரசியால எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் இளவரசிய பிடிக்கவே இல்லையாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட குட்டி இளவரசி குழந்தைகளோட விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே சண்டை பயிற்சி எடுக்கிற இடத்துல தான் இருப்பாளாம். அவனும் எல்லார போல சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டாலாம். அப்பா அப்பா இங்க பாருங்களேன், நான் ரொம்பவே நல்லா சண்டை பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டேன்ப்பா. நீங்க வேணா தளபதி கிட்ட கேளுங்களேன். ஆமா அரசி, இளவரசி ரொம்பவே நல்லா சண்டை பயிற்சி எல்லாம் கத்துக்கிறாங்க. வாழ்வீச்சிலையும் சிறந்து விளங்குறாங்க. அப்படியா? இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குட்டி பொண்ணு இவ்வளவு திறமைசாலியா? உனக்கு எதுக்குமா இந்த விபரீத பயிற்சி எல்லாம்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிட்டா இதெல்லாம் வேண்டாம். ராணி, நீ பயப்படாத. நம்ம மகளுக்கு எதுவும் ஆகாது. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட குட்டி இளவரசி வளர்ந்து பெரியவளா ஆகிட்டா. அவ எல்லா பயிற்சியிலையும் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் எதிர்நாட்டு அரசர் இந்த நாட்டு மேல போர் தொடுத்தார். ஆனா அந்த நேரம்னு பார்த்து ராஜாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னோட நாட்டை யார் காப்பாத்துவாங்க? என்னோட நாட்டு மக்களை எல்லாம் யார் காப்பாத்த போறாங்க? ஏன்பா, நான் இருக்கேன்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ இத்தனை வருடமா என் கூட துணையா இருந்தீங்களே, நீங்க என்ன நம்பலையா? என்னோட வீரத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு உங்கள ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த எதிரி அரசன் ரொம்பவே பலசாலி. என்னோட செல்ல மகளை எப்படி நான் அவனோட போருக்கு அனுப்ப முடியும்? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா சொல்லு? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க என்ன நம்புறீங்கள, அது மட்டுமே எனக்கு போதும். நான் நாட்டையும் நாட்டு மக்களையும் நிச்சயமா காப்பாத்துவேன். இளவரசரால மட்டும் இல்ல, ஒரு இளவரசியாலையும் போர் புரிய முடியும் அப்படிங்கறத நிச்சயமா நான் நிரூபிப்பேன். இப்படி அரசருக்கு தைரியம் சொல்லிட்டு இளவரசி போருக்கு கிளம்பி போனான். போர்ல இளவரசி எதிரிய தோற்கடிச்சு அவ வெற்றி பெற்றா. அதுக்கப்புறம் இளவரசிய அரசர் அந்த நாட்டுக்கு ராணியா முடிசூட்டினார். அப்புறம் நாட்டு மக்களும் அவங்க நினைச்சது தப்பு, ஒரு இளவரசரால தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்ச தப்பான எண்ணத்தை கைவிட்டுட்டாங்க. இளவரசிய ராணியா அவங்களும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. நாட்டு மக்களும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையில வர மாதிரி ஆண்களால மட்டும்தான் சாதிக்க முடியும், அவங்க தான் வீரமானவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. பெண்களும் வீரமானவங்க, அவங்களாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஓகேவா? ஓகேமா.